வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். இது பெருசாக கிடச்சிருக்கு வெள்ளரிக்காய். எனக்கு இதில் பாதி தான் எடுக்க போகிறோம். பாதி வெள்ளரிக்காய், மாங்காய் ஒரு துண்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூனு, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், 5 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 1, ஒரு துண்டு தேங்காய். வெள்ளரிக்காய் இந்த அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு போடணும், கருவேப்பிலை, தேங்காய், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்சரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் போட்டு தண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் போட்டு ஜீரகம் போடணும், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறது போடணும், பூண்டு 4 தட்டி வச்சுருக்கேன் அது போடணும், பெருங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு திட்டமாக வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெள்ளரிக்காய் போடணும். மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு,
ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போடணும், ரொம்ப போடக்கூடாது. 1/4 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இது பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா போடுவோம். பார்க்கலாம் வெந்திருக்காங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கடைசியாக இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போடணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் போடணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. பவுலில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்மகம்மன்னு வாசனை வருது. சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.